கல்யாணம் முடிஞ்ச பையனா? கல்யாணம் முடியாத பையன். வயசு வயசு தான் அவனுக்கு. பப்ளிக்ல வச்சா பண்ணுவாங்க. கொலை பண்றாங்க. பப்ளிக்ல வச்சா கொலை பண்ணுவாங்க. கற்பழிக்கிறோம் பப்ளிக்ல வச்சா கற்பழிக்க சொல்லுவாங்க. எப்படி அவன் பண்றாங்க பாருங்க. ஈடி வேணும். நேர்மை வேணும் எனக்கு. போலீசாரால் அடித்து கொல்லப்பட்டதாக கூறப்படும் டாஸ்மாக் பார் ஊழியரின் தாய் மற்றும் உறவினர்கள் கதறி எழுத காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி 3வது மைல் டாஸ்மாக் பாரில் வேலை பார்த்து வந்தவர் அருணாச்சலம். 12 மணிக்கு மேல்தான் டாஸ்மாக் மதுக்கடை திறக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் நிலையில் தினமும் காலையிலேயே சட்டவிரோதமாக 2 மடங்கு விலைக்கு அருணாச்சலம் மது விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சட்டவிரோத மது விற்பனை குறித்து தகவல் அறிந்த போலீசார் கடந்த 17ஆம் தேதி காலை 120 மது பாட்டில்களுடன் அருணாச்சலத்தை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். அன்று மாலையில் தலையில் காயங்களுடன் அருணாச்சலம் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தலையில் பலத்த காயத்துடன் 7 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அருணாச்சலம் இன்று காலை உயிரிழந்தார். தூத்துக்குடி தென்பாகம் போலீசார் தன்னை தாக்கியதாக அருணாச்சலம் சக ஊழியரிடம் தெரிவித்த வீடியோவை உறவினர்கள் வெளியிட்டனர். யார் அடிச்சாங்களா தலையில? போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி வீட்டுல இருந்து போலீஸ் பிடிச்ச வண்டி எடுக்கணும். நான் டக்குனு மாட்டிருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. சரி அவன் 2 வண்டி ஏழு அடிச்சாங்க. இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு தலையில என்ன அடிச்சாங்க? ஏழு என்ன அடிச்சாங்க? 3 பேசிட்டு கூட்ட 3 அடிச்சாங்க 4 அடிச்சாங்களா? 3 அடிச்சிருப்பாங்க. 3 அடிச்சாங்க. எனக்கு யாருமே இல்ல. நீங்க இல்ல ஜெயன் இல்ல. நீங்க யாருமே இல்ல. எங்க வச்சு அடிச்சாங்க? இந்த நம்ம எந்த பக்கம்? இந்த நம்ம ஸ்டேஷன் வச்சா? முருகன் கடை. முருகன் இந்த முக்கு கடை நம்ம கடை. நமக்கு வரும் காலையில வரும். மதரண்டு வரும். விசாரணை என்ற பெயரில் போலீசார் அருணாச்சலத்தை அடித்தே கொன்றுவிட்டதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் அவரை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். என் பையனுக்கு நீதி வேணும். எனக்கு என் பையன் அந்த பிடிச்ச போலீஸ் எனக்கு வரணும். இப்போ நீதி வேணும். எனக்கு நீதி வேணும். நேர்மை வேணும். எனக்கு இல்லன்னா நான் பாடி வாங்க மாட்டேன். அவங்க தான் அடிச்சிருக்காங்க. 4 போலீஸ் அடிச்சா 4 போலீஸ் அடிச்சுன்னு சொன்னியா? அந்த 4 போலீஸ் வரணும். இன்ன வரைக்கும் என் பையனுக்கு பிடிச்சு வந்ததே கிடையாது. அரசு மருத்துவமனைக்கு வந்த திமுக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் நடந்த சம்பவம் குறித்து போலீசாரிடம் கேட்டறிந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கமளித்த டிஎஸ்பி சுனில், சம்பவத்தன்று அருணாச்சலம் காவல் நிலைய லாக்அப்பில் மயங்கி விழுந்து வலிப்பு வந்து துடித்ததாகவும் இதையடுத்து அவரை ஸ்டேஷன் பெயிலில் விடுவித்து அவரது தாயுடன் அனுப்பி வைத்து விட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது தாய்தான் ஆட்டோவில் ஏற்றி அருணாச்சலத்தை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக தெரிவித்த டிஎஸ்பி சுனில், தாங்கள் அவரை தாக்கவில்லை என்றும் அதற்கு தங்களிடம் உரிய வீடியோ ஆதாரம் இருப்பதாகவும் தெரிவித்தார். அருணாச்சலம் மயங்கி விழுந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டிருக்கும் போலீசார் அரசு மருத்துவமனைக்கு சென்ற பின்னர் அங்கு தவறி விழுந்த போதுதான் அவரது தலையில் காயம் ஏற்பட்டதாக அவர்கள் வெளியிட்ட விளக்க அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.